பொரி உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பொரி 4 கப், மண்டவெல்லம் 1 கப், நெய் 1 டீஸ்பூன், ஏலக்காய் 3. முதல்ல மண்டவெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். மண் இருக்கும், அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் போடுறேன். போட்டுட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். பாகு வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா கரைஞ்ச உடனே போதும், ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு பாகு பதம் பார்த்து கிண்டணும். நல்லா கரையட்டும். இப்போ அடுப்பில் ஒரு அகலமான பேன் வச்சுருக்கேன். இதில் நான் அந்த பாகை வடிகட்டி ஊற்றுறேன். அப்போ தான் மண் இல்லாமல் இருக்கும். பாகு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் பாகு பதம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா அது கெட்டியாகிட்டே வரும். அப்படியே நுரையாக வரும். முதல்ல ஒரு கம்பி பதம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கிண்டணுன்னா 2 கம்பி பதம் வரும். அப்படியே ஒவ்வொரு பதமாக மாறிட்டே வரும். அதுக்கப்புறமா தண்ணியில் ஊற்றி பார்க்கணும். பாருங்கள், தண்ணியில் ஊற்றி பார்த்தா நம்ம கையில், அதாவது கரையாமல் நம்ம கையில் எடுத்தால் நல்லா திக்னஸ்ஸாக அப்படியே இருக்கும். பாருங்கள், காமிக்கிறேன். பாருங்கள், அமுக்கி பார்த்தோம்னா அப்படியே திக்காகவே இருக்கும் நமக்கு கையில். அதுக்கப்புறம் நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் ஊற்றி பார்க்குறேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய், ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாகு பதம் தான் கரெக்டாக பார்த்துக்கணும். அதாவது தண்ணியில் போட்டுட்டு நம்ம கையில் எடுத்து நல்லா அமுத்தி பார்த்தோன்னா நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். கரைஞ்சி ஓடக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை இப்போ சிம் பண்ணிவிட்டு நான் நெய், ஏலக்காய் பொடியெலாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் பொரி ஆட் பண்ணுறேன். நம்ம எந்த கப்பில் மண்டவெல்லம் எடுத்தோமோ அதே கப்புக்கு 4 கப்பு பொரி, 1 கப் மண்டவெல்லம் கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பொரி போட்டோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூட்டோடு பிடிக்கணும். எல்லா பக்கமும் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் வேகமாக. சூடு ஆடிச்சுன்னா ஒட்டிக்கும் அடியில். மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம கையில் தொடச்சிட்டு வேகமாக உருட்டிக்கலாம். சூடு ஆறி இருக்கும், அதாவது மீடியமான சூடாக இருக்கும். நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும் அது உருட்டுறதுக்கு. அப்படியே அமுத்தி பிடிச்சிட்டே இருந்தோம்னா உருண்டை நல்லா வந்துடும் ஒன்று போல். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே வேகமாக உருட்டி வச்சிடணும் சூடாரங்குள்ளேயும். இந்த தடவை கார்த்திகை தீபத்துக்கு இந்த பொரி உருண்டை செஞ்சு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் சாமிக்கு. செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அரிசி மாவு தொடலைன்னா கையில் ஒட்டிகிட்டே இருக்கும், அதனால தான் நான் அரிசி மாவு தொட்டுக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக கொஞ்சம் நேரம் உருட்டினோடனே அழகாக உருண்டை வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிடலாம். சுவையான பொரி உருண்டை ரெடி.